Hello my dear warriors, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening my dear warriors. Tell me I'm audible. Audio video clear arka? Good evening. Yes, welcome to the session. Good evening pasangla. So attendance mark பண்ணுங்க கட attendance mark பண்ணுங்க எல்லாரும். Yes, mark your attendance. Yes, good evening. ஒரே ஒரு நிமிஷம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணாதான் நான் பேர் வாசிக்கவே இல்லை. நான் செக் பண்ணணும்ல, நான் செக் பண்ணவே இல்லை. நான் ஒரு நிமிஷம் நான் உனக்கு ஒன்று காட்டணும். ஒரு விஷயம், முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. இந்த லைவ் நீ அட்டன் பண்ணுறதே அதுக்காக தான். அப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதாவது இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான். ரைட், சூப்பர். ஆர்எஃப் ஏ கடை இப்போ போட்டு பார்க்கலாம். அட்டெண்டன்ஸ் இருக்கலாம். ரிஷி, நிஷா, தமிழ் பாரதி, சுந்தரராஜன், ரக்ஷனா, லக்ஷயா, காவ்யா, முகமது ரிஷப், கீர்த்தனா, கமலேஷ், கேஷினி, சுக்கனா, சூர்யா, ஜனா, ஹெபா, யாழினி, தருணிகா. இந்த குரங்கு பையன் பேர், உன் பேர் என்னடா மறந்து போச்சுடா எனக்கு. சுந்தரராஜன், சாரு பிரசன்ட், யாமினி, தியானேஷ், பிரவீன், எஸ், நிவேதிதா, அதுக்கப்புறம் சக்தி, பிரியா, உதய். அனுப்பிச்சவங்களே பேர் அனுப்பாத. ஓகே. முகேஷ், ஹரணி, ஷாஹில், நோவா, என்னடா பேர், ராகவ், அருள், ஷாலினி, நோவா, ஷாலினோ, சமீரா. நான் தப்பாக வச்சுட போகிறேன்டாடி. ஓகே ரைட். அருள், லக்ஷனா, குட், சரிப்பா. வர்ஷன், ஆஷிக், ஷமீராஷ்னி, கஜலக்ஷ்மி, ராகவன், ரோஷன், ஆதவன், ஓகே. கிருத்திகா, குட். நந்தனா, ஜெனி, ஓகே ரைட். நௌஷின், குட், சூப்பர். ஸ்ரீனிவாசன், சந்தோஷ், ஓகே ரைட். வசீகரணா, அஃப்ரின், பிரித்திகா, ஆனி. போதும்டா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் அனுப்புறீங்களாடா? வந்துகிட்டே இருக்கேடா. ஆனால் அவ்வளோ பேர் இல்லையடா லைவில். நான் ஒரு 80 பேருக்கு மேலே வாசிச்சிருப்பேன்டா. ஓகே. வர்ஷினி, பிரகதி, இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன். இனிமேல் மெசேஜ் பண்ணாதீங்க. ஷமீரா, சுப்ரியா, சுஜாதா, அஜய், ராகுல் கிருஷ்ணன், கீதா, சாய். ஓகே ரைட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்க பேர்லாம் வாசிச்சேன். ரைட்டா. கெட்சியால்ங்கிறது என்னோடய ஸ்கூல் டேஸில் என்னோட 11th 12th படிக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்டோட பேர் 𝑬𝒙𝒑𝒏𝒂𝒏 அப்படின்னு ஒருத்தவங்க. ஸ்டில் ஷீ இஸ் ஃப்ரெண்ட் வித் மீ. ஸோ அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 𝑬𝒙ன்ற பேர் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஹர் நேம் இஸ் 𝑬𝒙𝒑𝒏𝒂𝒏. ஓகே ரைட், சரிப்பா. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இன்றைக்கி நான் உனக்கு டிஃப்ரென்ஸ் கொஷின் சொல்லி தர போகிறேன். ரைட்டா. இந்த டிஃப்ரென்ஸ் கொஷினில் ஏதாவது ஒன்று நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீ கீழே கமெண்ட் பாக்ஸில் சார் இந்த கொஷினை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அடுத்த கிளாஸில் அதை நான் ஆட் பண்ணிடுவேன். ரைட்டா. இப்போதைக்கு டாப் 25 இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா. 25 டிஃப்ரென்ஸ் கொஷின் கட்டாயமாக நீ இதுலேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். உன்னோட பப்ளிக் பேப்பரை கொஷின் பேப்பரை அவுட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோ. ரைட்டா. கொஷின் பேப்பர் அவுட்டு, பப்ளிக் கொஷின் பேப்பர் அவுட்டுன்னு நினச்சிக்கோ. இப்போ உனக்கு ஒரு கொஷின் இந்த இதுலேருந்து ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கூட வரலாம். 2 கொஷின் கூட உன்னோட டிஃப்ரென்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது. சார் இதை நான் பிரிண்ட்டு போட்டுக்கலாமா, எனக்கு பிரிண்ட்டு போடுற மாதிரி கொடுங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நீ எல்லாருமே கேட்குறல. உனக்காக தான் இப்போவே என் கூடவே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, வீடியோக்கு கீழே பாரு, ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின் பிடிஎஃப் கொடுத்துருக்கேனா, கிளிக் பண்ணுங்க. என்னடா இது? ஒரு நிமிஷம் இருடா. இது ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் கொஷின் வைக்க சொன்னால் வேறு ஏதோ வச்சுருக்காங்கடா. வெயிட். ரைட்டா. டிஃப்ரென்ஸ் கொஷின் இல்லையா, வேறு கொஷினை மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம்.
சரி நான் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ண உடனே நான் உனக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்னென்னு சொல்லிடுறீடா. ஓகேவா? ரைட். டேய் உனக்கு தான் நான் எப்போயோ முன்னாடியே சொல்லிட்டேன் பாரு, அதனால தான் முன்னாடியே சொன்னேன். நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், அவங்க அதுக்குள்ளே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ படிச்சுட்டே இருப்போம், நம்ம அதுக்குள்ளே வந்துடும் உனக்கு. ஓகேவா? ரைட். ஆக்சுவலாக இது உனக்கு நாளைக்கு காலையில் வர வேண்டியது, ஆனால் அது இன்றைக்கே வந்துருச்சு. நாளைக்கு காலையிலே கூடிய பிடிஎஃப் இது. நாளைக்கு காலையில் இப்போ நாளைக்கு காலையில் லைவில் என்ன பிடிஎஃப் இருக்குது? ரைட். நாளைக்கு காலையில் லைவ் இருக்குப்பா. டுமாரோ மார்னிங் 1000 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸு கரெக்டாக வந்துடுறதுக்கு. சரியா? 1000 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ரைட்டா? ரைட். ஓகே. இப்போ ஆக்சுவலாக இப்போ லைவில் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, 1 மார்க்ஸ் இருக்க பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எடுத்து ஏர்லி மார்னிங் கிளாஸில் வச்சுருங்க. நான் இப்போ அனுப்பிச்சிருக்க பிடிஎஃபை இப்போ இருக்க லைவில் வச்சுருங்க. 1 மார்க் பிடிஎஃப் வந்து நாளைக்கு காலையிலேக்கு டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்து இப்போ இருக்க பிடிஎஃப், இப்போ இருக்க லைவ், இப்போ போயிட்டுருக்க லைவ். ஸோ அது மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. சரி, இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ யூ வில் கெட்டிங் இட். ரைட்டா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிடிஏ கொஷின் அதெல்லாம் சொல்கிறேன். ரைட்டா? எனி 5 மார்க்ஸ். ஸ்கிப்பிங்கிற வார்த்தையெல்லாம் எக்ஸசைஸோடு நிறுத்திக்கணும், ஸ்கிப்பிங்லாம் பண்ணவே கூடாது. ரைட்டா? ஹவ் யூ சீன் தட்? வி ஹவ் கம் அப் வித் நீ கேட்பல சார் ஆன்சர் கீ என்ன சார், பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் திருத்துறப்ப எப்படி சார் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆன்சர் கீன்னு? அந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி இப்போ நீ என்ன பண்ணணும், அந்த லைக் பட்டனை அடித்து உடைக்கிற. சரியா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவை பார்க்கலனா அதையும் இப்போயே பார்த்துடு. சரியா? ஒவ்வொன்றா நான் லைவில் வந்து சொல்லிட்டுருக்கேன், நீங்களாம் இதெல்லாம் பார்க்கணும். டெய்லி சாயங்காலம் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்குள்ளே போய் இதை பார்க்கணும். இங்கே பாரு, நிறைய பேர் பார்க்கவே இல்லைனும். புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்றைக்கி சாயங்காலம் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதை நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதை தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதை மறந்துடாமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் எல்லாத்துலேயுமே ரைட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, இதுதான் கீ பாயிண்ட்டு. சார் இதை மட்டும் எழுதுனா மார்க் போடுவாங்களா? கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. இதை மட்டும் எழுதினாலே மார்க் போடுவாங்க. ரைட்டா? இதை மட்டும் எழுதினாலே மார்க் போடுவாங்க. ஏன்னா இதுதான் கீ பாயிண்ட். ஏன்னா எங்களுக்கு கொடுக்குறதே இதுதான், டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறதே தான். மார்க்ஸுக்கு நேராக மொதல் பாயிண்ட்டோ அல்லது அந்த 5 பாயிண்டில் இந்த வார்த்தையெல்லாம் இருந்தால் டிக்கை போடுங்க. டிக் போடு, இப்படி தான் டிக் போடு, இப்படி தான் திருத்துவோம். வி வில் பி டூயிங் எவ்ரி திங். இந்த மாதிரி டிக் போட்டு இதெல்லாம் ஒரு மார்க் கொஸ்டினாக இப்போ டோட்டலாக 5 மார்க் போட்டாச்சு. இன்கேஸ் இந்த ஒரு பாயிண்ட் தப்பாக இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்? 4.5 மார்க் அப்படி போடணும். இப்படி தான் பேப்பர் கரெக்ஷன் இருக்குது. உனக்கு பேப்பர் கரெக்ஷன் வரப்போகுது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள உட்காந்து எழுத சொல்லியிருக்கேன். ரைட்டாக? ஒருத்தவங்களை உட்காந்து நான் எழுத சொல்லியிருக்கேன். அவங்க எழுதி அதை நான் லைவில் கரெக்ட் பண்ண போகிறேன். சரியா? அதனால் கவனமாக பார்த்து வச்சுக்கோ. ரைட்டா? இந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி டிக் போட்டு அவங்க 5 மார்க்னா 5 மார்க் அப்படி போடுவோம். திஸ் இஸ் ஹவ் பேப்பர் கரெக்ஷன் வில் பி தேர். இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது கீ பாயிண்ட்ஸ் தான் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். ரைட்டா? ஆரம்பிக்கலாமா? சாட்டில் ஃபயர் போடுங்க. கேன் ஐ ஹாவ் ஃபயர் இன் த சாட்? எஸ், கேன் ஐ ஹாவ் ஃபயர் இன் த சாட்? சாட்டில் ஃபயர் போடுங்க. ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறோம். சரியா? அடுத்த 1 hour 9 மணி. ரைட்டா? 9 மணிக்குள்ள நம்ம 25 கொஷின் படிக்கணும். சரியா? ஸோ இங்கே பார்த்தியா ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்துருச்சு. ஜாலி வந்துருச்சு நம்மளுக்கு லைவில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பார்த்தியா? நம்ம டீம் தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்து நம்மளுக்காக சூப்பராக கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின் எப்படி வந்துருச்சுல? வந்துருச்சு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? டவுன்லோட் பண்ணிட்டு ஃபயரை போட்டல. ஸோ நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய டீம் அனைவர்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி. நம்ம டீம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டாங்க. ஓகே. ரைட், சூப்பர். டுமாரோ மார்னிங் வீக் குவிஸ் 6 மணிக்கு. ரைட்டா? ஓகே, ரைட். கடகடன் வாங்க பார்த்துடலாம். மாஸ் அண்ட் வெயிட் டிஃபரன்ஸ் என்ன? மாஸ்னா என்னது? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். வெயிட்னா என்னது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் ஆகுறது. மாஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. மாஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க? எஸ்ஐ யூனிட்டு கேஜி, இதோட எஸ்ஐ யூனிட்டு நியூட்டனு. மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ்
மெஷர்ட் யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். சரியா? 25 கொஷின் நொறுக்கி விடுறப்ப பாருங்க. பருப்பொருளின் அளவை குறிக்கக்கூடியதான் நிறை. எடைங்கிறது என்னது? அதன் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை. ரைட்டா? ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை தான் எடைன்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஸ்கேலார் அளவு. இது என்ன சொல்ல போகிறாங்க? ஸ்கேலார் அளவில் தான் சொல்ல போகிறாங்க. இதை வெக்டார் அளவில் சொல்ல போகிறோம். எஸ்ஐ அலகு கிலோகிராம். எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராமு. இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன். இது என்னது? இயற்பியல் தராசு மூலமாக அளவிடப்படுகிறது, சுருள் தராசு மூலமாக அளவிடப்படுகிறது. ரைட்டா? சூப்பரில் வேறு லெவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. சட்டுன்னு போடுறோம். குவி லென்ஸு, குழி லென்ஸு, கான்வெக்ஸு, கான்கேவ். கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன, கான்கேவ் லென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கான்வெக்ஸ்னா என்ன, கான்கேவ்னா என்ன? திக்கர் இன் த மிடில் தேன் அட் த எட்ஜ். திக்கர் இன் த மிடில். மிடில் எப்படி இருக்குமா? திக்காக இருக்குமா எட்ஜை விட. இது எப்படி இருக்குமா? தின்னர் இன் த மிடில், திக்கர் அட் த எட்ஜஸ். ஓரங்களை விட மையத்தில் தடித்தது, மையத்தை விட ஓரங்களில் மெலிந்தது. ரைட்டா? மெலிந்தது. ரைட்டா? பிடிஎஃப் மாற்றியாச்சு, டவுன்லோட் பண்ணிக்கோ. எஸ். கன்வர்ஜிங் லென்ஸு, டைவர்ஜிங் லென்ஸு. இது என்னது? கன்வர்ஜிங் லென்ஸு, இது டைவர்ஜிங் லென்ஸு. யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியான்னு என்னது? ஷார்ட் சைட்டட்னஸ். அதாவது என்னது? பக்கத்தில் இருக்குது தெரியும், தூரத்தில் இருக்குது தெரியாது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மயோபியா. மயோபியான்னு என்னது? பக்கத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்குது, அதாவது தூரத்தில் இருக்கிறது தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ யூஸ்டு டு ட்ரீட் மயோபியா. ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ், ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். ரைட்டா? விர்ச்சுவல் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இங்கே குவிக்கும் லென்ஸு, விரிக்கும் லென்ஸு, அதான் கன்வர்ஜிங், டைவர்ஜிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். தூர பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது, கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது. பெரும்பாலும் மெய் பிம்பங்களை உருவாக்கும், பெரும்பாலும் மாய பிம்பங்களை உருவாக்கும். தட்ஸ் இட். சரியா? ரைட். அடுத்து கிட்டப்பார்வை, தூரப்பார்வை. மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோபியா. மயோப்பியானா என்ன, ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன? சரியா? ரைட். பசங்களா கவனி, இதுக்கு மேலே உனக்கு எதுவும் சொல்லித்தர முடியாது. பிடிஎஃப் கிடச்சிருச்சுன்னு ஜாலியாக இருந்துடாத. கீவேர்ட்ஸை படிக்கணும்ல. நான் ஒரு தடவை சொல்லித்தரல, என் கூடவே சேர்ந்து படிங்க, என் கூடவே சேர்ந்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஷார்ட் சைட்டட்னஸ். ரைட்டா? ஷார்ட் சைட்டட்னஸ். ஹைப்பர் மெட்ரோபியானா லாங் சைட்டட்னஸ். லென்த்தனிங் ஆஃப் ஐபால். இது எதனால் நடக்குது? ஐபால் லென்த்தனிங். ரைட்டா? ஐபால் விரிஞ்சதுனால இந்த டிஃபெக்ட் இருக்குது. இது ஷார்ட்டனிங், சுருங்கிறதுனால, ஐபால் சுருங்கிறதுனால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸு தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. இமேஜ் ஃபார்ம்டு பிஃபோர் ரெட்டினா. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துருது. ஃபார்ம் பிஹைண்ட் த ரெட்டினா. ரெட்டினாக்கு பின்னாடி விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டட் பை யூஸிங் கான்கேவ் லென்ஸு. கான்கேவ் லென்ஸை வச்சு தான் நம்ம இதை சரி பண்ண முடியும். இதை இந்த ரெண்டுமே கான்கேவ்னு இருக்குது, ரெண்டுமே கான்கேவ் இருக்குது. இது கான்வெக்ஸ் லென்ஸ். ரைட்டா? இது கான்கேவ் இல்லை, திஸ் இஸ் கான்வெக்ஸ். திஸ் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். சரியா? ரைட். ஓகே. ஸோ அருகில் உள்ளவை தெளிவாக தெரியும், தொலைவில் உள்ளவை தெளிவாக தெரியும். கண் கோலம் நீளமானது, கண் கோலம் சுருங்குதல் அதனால் நடக்கும் போது. விழித்திரைக்கு முன்பாக பிம்பம் உருவாகிறது, விழித்திரைக்கு பின்னால் விழுகுது. குழி லென்ஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது, குவி லென்ஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது. புரியுதா? கிளியரா? இஸ் தட் கிளியர் பசங்களா? புரியுதா? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லிசனிங்? லிசன் பண்ணுறவங்களா சாட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு பார்க்கலாம். ரெட் ஹார்ட். எஸ். யாரெல்லாம் லிசன் பண்ணுறீங்க? தேர்ட் ரிவிஷன் மேக்ஸ் ஆனால் பார்த்துட்ருக்கீங்க. வெரி குட். தட்ஸ் அ வெரி குட் திங். நான் பேரை பார்த்துட்டே இருப்பேன். பேரை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அன்வான்ட் மெசேஜ் வருதா இல்லை இவங்கெல்லாம் உண்மையிலே கவனிக்கிறாங்கன்னு. வெரி குட். மேக்ஸ் சென்டென்ஸ் சீரீஸ் போடுவாங்க, மேம் போடுவாங்க. மேம்க்கு எல்லாருக்குமே ஹெல்த் சரியில்லை. வி ஆர் ஆல் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெக்கவர் ஆகி வரும். பார்த்துக்கலாம். செகண்ட் டிஃப்ரென்ஸ் தமிழில் ஒரே ஆன்சர் வேறு மாதிரி இருக்கா? எதுலடா?
இதானே? அப்படிலாம் இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. நான் எல்லாமே பார்த்துட்டு தானே வரேன். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதில் தான் தப்பாக இருந்துச்சு, அதில் கரெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். ரைட். நல்லியல்பு வாயுனா என்ன, இயல்பு வாயுனா என்ன? ஐடியல் கேஸு, ரியல் கேஸு. இது வந்து ஆக்சுவலாக இப்போ உனக்கு தெரியாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன் கொஞ்சம். 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமா? 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே உனக்கு எந்த கொஷினில் கேட்டிருக்காங்க? 5 பாயிண்ட்ஸ் மேலே எந்த கொஷினில் கேட்டிருக்காங்க? ரைட்டா? 5 பாயிண்ட்ஸ் மேலே எந்த கொஷின் கேட்டிருக்காங்க? 5 பாயிண்ட்ஸ் மேலே எந்த கொஷினும் எழுத தேவையில்லை. நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் போன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். 5 பாயிண்ட் எழுதுனா போதும். 7 மார்க்ஸுக்குலாம் உனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அது எது? ஆல்ஃபா பீட்டா காமா கொஷின் தான் கம்ப்ளீட் 7 மார்க். வேறு எதுவும் கம்ப்ளீட் 7 மார்க் கிடையாது. ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும்தான். ரைட்டா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த கொஷினை மட்டும் பிடிஎஃப்ல படி. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணிட்டியா? யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டா? ஏன் டவுன்லோட் பண்ண முடியலை? இந்த கொஷின் சின்னதாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். என்னால் இந்த கொஷினை காட்ட முடியல, அதனால தான் சொல்கிறேன். ரைட்டா? ஐ எம் அன்ஏபிள் டு ஷோ இட். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். பசங்களா, என்னோட ஆடியோ கேட்குதா? ஐ எம் ஆடிபிள் காய்ஸ்? ஐ எம் ஆடிபிள் பசங்களா? ஆடியோ கேட்குதா? tell me whether my audio is clear. எஸ், ஓகே, ரைட். இப்போ இதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ரைட், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டூப்பர், வெரி குட். அப்போ இந்த கொஷின் மட்டும் அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஐடியல் கேஸ் மட்டும் இதில் என்னால் காட்ட முடியல, பிகாஸ் அதில் ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ரைட். the resistance of a conductor. ரெசிஸ்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டிவிட்டிக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸு? ரைட்டா? ரெசிஸ்டிவிட்டிக்கும் கண்டக்டிவிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. எனக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய முக்கியமான ஹெல்ப் தேவை. இப்போ நான் 25 கொஷின் கிட்ட நான் கொடுத்துருவேன். அதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா, வெதர் இட் மே பி a புக் பேக் ஆர் புக்கின், போட்டுட்டு என்ன கமெண்ட் பாக்ஸ். ரைட்டா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சார் இந்த கொஷின்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு போடுங்க, திருப்பி நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரைட்டா? ஓகே. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். இதுதான் ஒரு கண்டக்டர்னா இதோட மின்தடை. இதில் நான் கரண்ட் எப்படி பாஸ் பண்ணுறேன்னா, ஆப்போசிட்லேருந்து யாராவது ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த கரண்ட்டை அப்படின்னா அவங்க பேர் தான் என்னது? ரெசிஸ்டன்ஸு ஆஃப் யூனிட் லென்த்து. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், பர்டிகுலர் லென்த்தில், பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிங்கிறது இதோட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் மீட்டர். இது மோ மீட்டர் -1 வேறு வரணும். ரைட்டா? மோ மீட்டர் -1 வரணும். மோ மீட்டர் கிடையாது, மோ மீட்டர் -1. சரியா? மோ மீட்டர் -1. ஓரலகு நீளம் மற்றும் குறுக்கு வெட்டு பரப்பளவு கொண்ட கடத்தியின் மின்தடை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இது அதற்கு தலைகீழி. இது ஓம் மீட்டர், இது மோ மீட்டர் -1 அப்படின்னு எழுதணும். ரைட்டா? மோ மீட்டர் -1 எழுதுனா போதும். சரியா? அடுத்து இயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, செயற்கை கதிரியக்கம். அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி
இட் கேனாட் பி கண்ட்ரோல்டு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது அப்படியே போயிட்டே இருக்க போகுது. போன கொஷினில் கிராஸ் செக்ஷன்னா என்னன்னு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. கிராஸ் செக்ஷன் என்னது? இப்போ இதை கட் பண்ணி, இப்போ இந்த இருக்கிற கையை இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியா. இப்போ இந்த பேனாவை இப்படி இப்படி கட் பண்ணிட்டேன் ரைட்டா, இது கட் பண்ணிட்டேன் இந்த டிப்பை, இந்த ஏரியா என்னவோ தான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரியா, தட் இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போ அடுத்து இட் கேனாட் பி கண்ட்ரோல்டு, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களால். இது என்ன பண்ண முடியாது உங்களால்? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இட் கேன் பி கண்ட்ரோல்டு, இது என்ன பண்ண முடியும் உங்களால்? கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் என்னது? தனிச்சியா, அதுவே என்ன பண்ண போகுது? அதுவே என்ன பண்ணுமா? நடக்க ஆரம்பிச்சிடும். யாருமே நீ ஆரம்பி நிப்பாட்டுன்னு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இனிஷியேட் பண்ணி அதுவாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இட் இஸ் இன்டியூஸ்டு ப்ராசஸ். நான் தான் கொளுத்தி போடணும், நான் தான் ஆரம்பிக்கணும், நான் தான் செய்ய சொல்லணும், நான் சொன்னால் தான் கேட்கும், நான் திரும்ப இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் இன்டியூஸ்டு. அடுத்து இட் கேன் பி ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி என்னது? ஆல்ஃபா ரேஸு, பீட்டா ரேஸு, காமா ரேஸு. சரியா, அடுத்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான், பாசிட்ரான். ரைட்டா, எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் என்னவா இருக்க போது? நியூட்ரானோ அல்லது பாசிட்ரானோ வரது தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம இந்த இடத்துல? ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியோட அவுட்புட்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து இங்கே அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83, 83க்கு அதிகமாக. புக்கில் 82 இருக்கோ? நம்ம புக்கில் 82 இருக்கோ? கரெக்டாக நம்ம புக்கில் 82 இருக்கா? 82 83 தானே? ஆமாம் ரைட். நம்ம புக்கில் 82 இருக்கோ? பாபு அதை நம்ம செக் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ஞாபகப்படுத்த ஜஸ்ட் ரைட்டா 82 தான் ரைட்டா, எனக்கு தெரிஞ்சு 82 ரைட்டா. நம்ம புக்கு படி 82. ஆக்சுவலாக இப்போ இருக்க புக்கு படி அது 82. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 83. ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறது தான் படிக்கணும். நம்ம புக்கில் 82 தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா, ரைட் 82. ஸோ 82 விட அதிகமாக இருக்குது, 82 விட கம்மியாக இருக்கிறதுலாம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி நடக்க போகுது. ஸோ என்ன பண்ண, இதை கட்டுப்படுத்த முடியாது, இதை கட்டுப்படுத்த முடியும். தனிச்சையான நிகழ்வு, தனிச்சையான அதுவாக நடக்கும், இது தூண்டப்பட்ட நிகழ்வு. அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண் 82க்கு உள்ள தனிமங்களின் நிகழும், 82க்கு மேலே இருக்கிறதுல இதை நம்ம செயல்படுத்தலாம். 82 கீழே, இது 82க்கு மேலே, இது 82 கீழே. இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா இது அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா. இட் இஸ் அ 7 மார்க் கொஷின். இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். சரியா, 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், கவனம், இதை நல்லா படிச்சுக்கோ. நான் இந்த பிடிஎஃப்லேயே இது இருக்காது, இது ஆல்ரெடி உன்னோட புக்கில் அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு என்ன வித்தியாசம், அதாவது அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஓகே. பசங்களா, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டே வா. அட் த எண்ட் ஐ வில் கிளியர் இட். ரைட்டா, நான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக டவுட் கேட்குறீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்கள் நோட் பண்ணி வைங்க, அட் த எண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா, ஓகே. கவனிங்க. த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் இன்டூ 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ். இந்த மாதிரி பெருசாக ரெண்டாக உடைக்கிறது பேர் தான் என்னது, ஃபிஷன் ப்ராசஸ். ஃபிஷன் என்னது, இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத ரெண்டாக உடைக்கிறது, அதுதான் ஃபிஷன். இது என்ன அப்படின்னா, ரெண்டு லைட்டாக இருக்கவங்கள ஒன்றா சேர்க்குறது, ஒன்றா சேர்த்தா அது ஃபியூஷன். ஃபியூஸ் பண்ணுறோம். ரைட்டா, ஃபியூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, ஃபியூஸ் பண்ணுறோம், அதான் ஃபியூஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் இன்ட்டு 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ், 2 லைட்டர் நியூக்ளியை இன்ட்டு ஹெவியர் நியூக்ளியை. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கனமான உட்கரு 2 லேசான உட்கருக்களை பிளக்கும் செயல்முறை. ரைட்டா, கனமான உட்கருவை 2 லேசான உட்கருகளை பிளக்கிறது, 2 லேசான உட்கருவை இணைத்து கனமான உட்கருவாக உருவாக்குறது. கேன் பி பர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். நார்மலாக இப்போ இந்த ரூமில் என்ன பண்ண முடியும், என்னால் இதை ரெண்டாக பிரிக்க முடியும். ஆனால் இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்க்கணுன்னா எனக்கு ரூம் டெம்பரேச்சர் பத்தாது, அதிகமான டெம்பரேச்சர், அதிகத்துலேயும் அதிகம், அதுக்கு தான் வார்த்தை எக்ஸ்ட்ரீம்லின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்.
அளவுக்கே இல்லாமல் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரோட அப்போ தான் ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்களோட என்னால் சேர்க்க முடியும். சரியா? ரைட். அடுத்து அறை வெப்பநிலையில் நிகழ்த்த முடியும். மிக உயர்ந்த வெப்பநிலையில் மற்றும் அழுத்தம். நாட் ஓன்லி டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சரும் இருக்க போகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதே தான், வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதில் என்னென்னலாம் வரலாம்? ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் எல்லாம் வெளியே வரப்போகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான், நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ரைட்டா? இங்கே ஆல்ஃபா வரலாம், இல்லை ஜென்ரலாக பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோஸ் இஸ் கோயிங் டு கம். ரைட்டா? அது எல்லாமே இதில் வரப்போகுது. அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். ரைட்டா? ஃபிஷன் லீட்ஸ் டு இந்த பாயிண்ட்டை விட்டுரு, இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த பாயிண்ட் வேண்டாம். இது என்ன அப்படின்னா காமா ரேடியேஷன் எமிட் பண்ண போது இது ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் எமிட்டட். ரைட்டா? ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் எமிட்டட். ஓகேவா? ரைட். ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள், ஆல்ஃபா கதிர்கள், பாசிட்ரான், அது அப்படியே விட்டுருங்க. ரைட்டா? அடுத்து ஆட்டம் அண்ட் மாலிக்யூல். அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன? ரைட்டா? அணு என்றால் என்ன, மூலக்கூறு என்றால் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? அணு என்றால் என்ன, மூலக்கூறு என்றால் என்ன, ஆட்டம்னா என்ன, மாலிக்யூல் என்ன, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ சோடியம் எடுத்துக்கிறேன். சோடியமோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் யார்? ஆட்டம். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் அ காம்பவுண்ட், எதுவாக வேணா இருக்கலாம். ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் O3ங்கிறது என்னது? ஆக்சிஜனில் ஓசோனில் இருக்கக்கூடிய அல்லது O2 கேஸில் O2. ரைட்டா? O2 கேஸ் இருக்குல்ல, O2 கேஸில் O2ங்கிறது எனது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. ரைட்டா? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அ எலமெண்ட் ஆர் அ காம்பவுண்டு. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அ எலமெண்ட் ஆர் அ காம்பவுண்டு. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீயாக இருக்காதான். ரைட்டா? எக்ஸப்ட் இன் நோபல் கேஸ். நோபல் கேஸை தவிர மீதி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. எப்பயுமே யாரு கூடயாவது சேர்ந்துருவாங்க. ஹைட்ரஜன் வாட்டரோட சேர்ந்துருக்கும், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து, கார்பனோட சேர்ந்து, இந்த மாதிரி சேர்ந்து இருப்பாங்க. ஃப்ரீ ஸ்டேட்டில் கார்பன் டை ஆக்சைடு தனியாக கார்பன் டை ஆக்சைடு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும். அதாவது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள், ஒரு தனிமத்தோட இருக்கிறதே மிகச்சிறிய துகள் யார் அப்படின்னா இதுதான். ரைட்டா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய துகள். ரைட்டா? அடுத்த தனித்த நிலையில் இருக்காது. ரைட்டா? மந்த வாயுக்களை தவிர தனியாக இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன அப்படின்னா தனித்த நிலையில் இருக்கும். ஹைலி ரியாக்டிவ், லெஸ் ரியாக்டிவ். ஹைலி ரியாக்டிவ்னு என்னது? அதிக வினைத்திறன் கொண்டது. லெஸ் ரியாக்டிவ்னு என்னது? குறைந்த வினைத்திறன் கொண்டது. ரைட்டா? குறைந்த வினைத்திறன் கொண்டது. ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிக வினைத்திறன் கொண்டது, குறைந்த வினைத்திறன் கொண்டது. டஸ் நாட் ஹாவ் கெமிக்கல் பாண்ட். ரைட்டா? வேதி பிணைப்பு இருக்காது. இங்கே என்ன அப்படின்னா வேதி பிணைப்பு. ஏன்னா இவங்க தனித்தனியாக தான் இருக்க போகிறாங்க. தனித்தனியாக இருக்கவங்ககிட்ட எப்படி வேதி பிணைப்பு இருக்கும்? இவங்ககிட்டலாம் என்னது வேதி பிணைப்பு இருக்குமா? இவங்ககிட்டலாம் வேதி பிணைப்பு இருக்க போகுது. சரியா? ரைட்? அப்படியே எழுதிக்கலாம். 2 or more compounds, 2 or more atoms join together form a molecule. அப்படியே எழுதிக்கலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ரைட்டா? நீ என்ன வேணால் எழுதிக்கலாம். இதுவே எழுதிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. உனக்கு எப்படி தெரியுதோ எப்படி தோணுதோ நீ அப்படி எழுதிக்கலாம், உன்னோட விருப்பம் தான். அடுத்து ஈரப்பதம் கவரும் அல்லது ஈரப்பதம் உறிஞ்சி கரையும். ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அல்லது டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்ததில் டவுட் இருக்கு? நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்ததில் என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள் கடைன்னு. இன்னும் ஒரு 15 கொஷின் இருக்குது. சரியா? 10 கொஷினுக்கு ஒரு டவுட் கேட்குறேன். Artificial radioactivity is a controlled. We can control it. No doubt. Super. Very good ரா. இது சம்மந்தமாக டவுட் கேட்டா வித் ஜென்ரல் டவுட்லாம் அப்புறம் ஜென்ரலாக அவருக்கு லைவ் வரேன், அப்போ கேட்கலாம். இம்பார்ட்டண்ட் இல்லையான்றதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. இப்போ வரைக்கும் நடத்தினால ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளோதான். ஓகே, நோ டவுட். எனக்கு தெரிஞ்ச ரெகுலராக உண்மையிலே கவனிக்கிறவன் நோ டவுட்டுன்னு போடுறான். கவனிக்காதவன் தான் சம்மந்தம் இல்லாமல் எதையாவது கேட்டுட்ருக்கீங்க.
அப்படி ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் எழுதக்கூடாது ராஜா, ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் எழுதக்கூடாது. ரைட்டா? ரைட் ரைட் ஓகே சூப்பர். நோ டவுட்ன்றது ஆன்சர் கவனிக்கலாம். அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? அதாவது ஈரப்பதம் கவரும், ஈரப்பதத்தை கவர்றது, ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறது. ரைட்டா? ரெண்டு பேருக்கு. ரைட்டா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? தே அப்சார்ப் மாய்ஸ்சர் அண்ட் டூ நாட் டிசால்வ். ரைட்டா? ஈரப்பதத்தை எடுத்துக்குவாங்களாம், ஆனால் அவங்க கரைஞ்சு போக மாட்டாங்க. நம்மளோட புது புது பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வாங்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் சின்ன பேக்கெட் மாதிரி இருக்கும், சிலிக்கா ஜெல்லு, நாட் டு பி ஈட்டன், சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? உணவு எடுத்துக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா போட்டிருப்பாங்க. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அவங்க ஈரப்பதத்தை மட்டும் உறிஞ்சிக்குவாங்க, அவங்களோட நிலையிலேருந்து மாற மாட்டாங்க. ரைட்டா? அவங்களோட நிலையிலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது நம்ம ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்ல போகிறோம். டெலிக்வசன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உறிஞ்சு தன்னோட நிலையிலேருந்து மாறி கரைஞ்சு போயிடுவாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட நிலையிலேருந்து கரைஞ்சு போயிடுவாங்களாம். ரைட்டா? தன்னோட நிலையிலேருந்து கரைஞ்சு போயிடுவாங்களாம். அப்போ என்ன அர்த்தம், தி அப்சார்ப் மாய்ஸ்சர் அண்ட் டிசால்வ், ஈரப்பதத்தை உறிஞ்ச உடனே கரைஞ்சு போயிடுவாங்க. நீ 11th 12th போகிறப்ப ப்ராக்டிக்கல் லேபெல்லாம் செய்கிறப்ப நீ பார்ப்பேன், அதுலலாம் உனக்கு இருக்கும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் நைட்ரைட்டு, ஃபெரிக் குளோரைடு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணி அப்படியே என்ன பண்ணிடும், உங்களுக்கு உருகி போகிற மாதிரி ஆகிடும். ரைட்டாக? அவங்க கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி யாரா என்ன கரெக்டட் பிடிஎஃப் போடணும், என்ன கமெண்ட், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கரெக்டட் பிடிஎஃப் போடணும், தப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, நீங்களே பிடிஎஃப்பில் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதானே. நான் எனக்கு திரும்ப கரெக்டட் பிடிஎஃப் போடணும், ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல. அவ்வளோ பேரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன்? சரியா? தே அப்சார்ப் மாய்ஸ்சர் அண்ட் டிசால்வ். ரைட்டா? அடுத்து டு நாட் சேஞ்ச் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். ரைட்டா? என்ன பண்ண போதும், அதில் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து மாற போகிறது. நான் சொல்லலை, அவங்க அப்படியே இருக்க போகிறாங்க, மாறவே மாட்டாங்க. இங்கே அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மாறுவாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அவங்க இயல்பு நிலை சாலிடாக இருந்தது இப்போ லிக்விடாக மாறிடுச்சு. முதல் பார்க்குறப்ப நல்லா சாலிடாக கன் மாதிரி இருந்தாங்க, இப்போ சோப்பில் இங்கே லிக்விடாக மாறிட்டாங்க. அதுதான். அடுத்து அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விடு. அமார்ஃபஸ் சாலிட்னா என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த பென் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த பெண்ணை நான் நசுக்க முடியுமா, பெண்ணை அமுக்க முடியுமா, பெண்ணை க்ரஷ் பண்ண முடியுமா? கேன் ஐ க்ரஷ் திஸ் பென்? இந்த பெண்ணை க்ரஷ் பண்ண முடியுமா என்னால்? க்ரஷ் பண்ணுறது என்ன, அப்படியே அழுத்துறது, நசுக்கிறது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரைட்டா? என்ன பண்ண முடியாது, க்ரஷ் பண்ண முடியாது. வேர் இஸ் திஸ் பாட்டில் ஐ கேன் க்ரஷ் இட். ரைட்டா? அப்போ திஸ் இஸ் அமார்ஃபஸ் சாலிட். அமார்ஃபஸ் சாலிட்னா என்னது, ஒரு வீக் சாலிட். ரொம்ப டீட்டெயிலாக நீ 12th ஸ்டாண்டர்டில் ஒரு கம்ப்ளீட் லெசனே இருக்குது இந்த சாலிட் ஸ்டேட்டை பற்றி படிக்கிறது. ஸோ இட் இஸ் அ வீக் சாலிட், ஒரு ஸ்ட்ராங் சாலிட் கிடையாது, கிறிஸ்டல் கிடையாது. இது கிறிஸ்டலைன் சாலிட், ரொம்ப திடகாத்திரமாக இருக்குல்ல, இது திடகாத்திரம், இது திடகாத்திரமாக கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்? ரைட்டா? சரியா? அதான் அது போலி உலோகம், போலி திடப்பொருள். ரைட்டா? உண்மையான திடப்பொருள், போலியான திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு திடப்பொருள், திடப்பொருள்னா என்னது, சாலிடு தானே, அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அதே இது போலியான திடப்பொருள், இது உண்மையான திடப்பொருள் அப்படி இருக்க போகுது. அதுதான் தமிழில் சொல்கிறேன். சப்ஸ்டன்ஸ் ஆர் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இவங்க எல்லாமே கிறிஸ்டல், நல்லா கட்டி கட்டியாக இருப்பாங்க, ஆனால் உருகி போயிடுவாங்களாம். சரியா? ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை உறிஞ்சும் ஆனால் கரையாது, ஈரப்பதத்தை உறிஞ்சு கரைஞ்சு போயிடும். இயற்பியல் நிலையில் மாற்றம் இருக்காது, அவங்களோட இயற்பியல் நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது, அவங்க அப்படியே இருப்பாங்க. இயற்பியல் நிலையில் மாறும், திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறிடும், சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறிடும். சரியா? ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அமார்ஃபஸ். இது வந்து ஒரு போலி திடப்பொருள், இது உண்மையான திடப்பொருள். ரைட்டா? போலி திடப்பொருள், இது உண்மையான திடப்பொருள். கிறிஸ்டலைன் சாலிட்னா என்னது, படிக வடிவமுடைய. ரைட்டா? படிக வடிவமுடைய திடப்பொருள், இது படிக வடிவமற்ற அல்லது போலி திடப்பொருள்னு சொல்லணும். ரைட்டா? கிறிஸ்டலைன் சாலிட்டுக்கு தமிழில் படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? நெக்ஸ்ட் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன். எப்பா சாமி உன்னால் எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ படி. கடந்த 4 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆன ஒரே கொஷின் இவன் தான். 4 வருஷம் கேட்டாங்கல்ல, அதனால் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம். இப்படி தான் போன வருஷம் இருக்க வேணும்னு நினச்சா 3 வருஷம் கேட்டாங்க, அதனால் கேட்க மாட்டாங்கன்னு கேட்டாங்களா?
வச்சாங்களா அப்போ லெட்டில் வச்சு நினச்சி தாஸ், ரிவர்சபிள் கொஷினில் வச்சேன் தாஸ், அந்த மாதிரி. ஸோ இந்த வருஷமும் இந்த கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை படிக்கணும். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். 4 வருஷம் பப்ளிக் கொஷின் பேப்பர்லேயும் ஒரே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது இந்த கொஷின் 4 வருஷத்துலேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. 4 வருஷம் மட்டும் இல்லை, இந்த சாப்டர், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சாப்டர் எந்தெந்த லெசன்லாம் போர்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கோ அந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஷின் இருக்குது. ரைட்டா? 10வது சாப்டர் தானே கெமிக்கல் ரியாக்ஷனு. 10வது சாப்டர் போர்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் டீச்சர் எடுக்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான். அதனால் இதை எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, ரைட். கவனிங்க. ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். மீள்வினை, மீளா வினை அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ஒரு சில பொருத்தமான சூழ்நிலைகளில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மீண்டும் மாற்றியமைக்க முடியும். திரும்ப என்ன பண்ண முடியுமா, என்னோட ஆன்சர் உருவானதை திரும்ப எடுத்துக்க முடியும். இது 4 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், எதில் வேணால் கேட்கலாம். படிக்கணும், அவ்வளோதான். இது நீ 2 மார்க்குக்கு படிப்பேன், எதுக்கு படிப்பேன்னு தெரில, எல்லாத்துக்குமே படித்து தான் ஆகணும். இட் கேனாட் பி ரிவர்ஸ். மீண்டும் மாற்றி அமைக்க முடியாது. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. முன்னாடியும் பின்னாடியும் ஒரே நேரத்தில் நடக்குமா? முன்னாடின்னு பின்னாடி போகும், பின்னாடின்னு திருப்பி முன்னாடி வரப்போகுது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் வரப்போகுது. இட் ப்ரொசீட்ஸ் ஒன்லி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். முன்னாடி மட்டும்தான் போகும், பின்னாடி திரும்ப வராது. சரியா? இது பார்த்திங்க அப்படின்னா முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளுக்கு ஒரே நேரத்தில் நிகழும். ரைட்டா? முன்னோக்கி போகிறதும் பின்னோக்கி வர்றதும் ஒரே நேரத்தில் நிகழப்போகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னோக்கு திசையில் மட்டுமே நிகழும், முன்னாடி போகிறது மட்டும்தான் நிகழும், பின்னாடி வர்றது நடக்காது. இட் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா என்னது? இப்படி மேலே கீழே இல்லாமல் ஒரு சமநிலையில் இருப்பாங்க. ரைட்டா? சமநிலையில் இருப்பாங்க. அடுத்து யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்ட். ரைட்டா? யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்டு. அடுத்து சமநிலையை அடையும், சமநிலையை அடையாது. இது மெதுவாக நடக்கும், இது ஃபாஸ்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் இங்கே இல்லை. இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ, இட் இஸ் ஃபாஸ்ட். இது வந்து மெதுவாக நடக்கும், இது ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுனா எழுதலாம். எக்ஸாம்பிள் சும்மா ஏபிசிடி வச்சு கூட எழுதலாம். ரைட்டா? a+b இப்படி போட்டு ஏபின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? இந்த ஒரு ஆரோ மார்க் தானே ரிவர்சபிள் குறிக்குது. இதுக்கு ரியாக்ஷனுக்கு a+b gives ab அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படி எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. ரைட்டா? ரைட்டா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வேறு எதுவும் எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் எழுதினா போதும். ரைட்டா? சோப் மற்றும் டிட்டர்ஜென்ட். ரைட்டா? சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டுக்கு என்ன? சோடியம் சால்ட் ஆஃப் லாங் ஃபேட்டி ஆசிட். சோடியம் உப்புக்கள். ரைட்டா? நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்களில் சோடியம் உப்பு. ரைட்டா? சோடியம் சால்ட், சோடியம் நிறைந்த, சோடியம் சால்ட் நிறைந்த. ரைட்டா? சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிடு, சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபானிக் ஆசிட். இது ஃபேட்டி ஆசிட், இது என்ன அப்படின்னா சல்ஃபானிக் ஆசிட். இது கொழுப்பு அமிலம், இது சல்பானிக் அமிலம். ரைட்டா? பேர் அவ்வளோதான். இது ரெண்டு தான் வித்தியாசம். சரி, இது ரெண்டை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அனிமல் ஃபேட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஆயில்ஸ். ரைட்டா? விலங்கு எண்ணெய் அல்லது தாவர எண்ணெய் அல்லது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் க்ரூட் ஆயில். இது என்ன பண்ணுதா? அந்த பாயிண்ட் எழுது இல்லையா? இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு. ரைட்டா? விலங்கு அல்லது தாவர எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க. இட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்ட் வென் யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். ரைட்டா? ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறப்ப. ரைட்டா? ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறப்ப. ஹார்ட் வாட்டர்னா என்னது? ஹார்ட் வாட்டர்னா உப்பு தண்ணி, அதிகமான உப்பு இருக்கக்கூடியது ஹார்ட் வாட்டர். ஹார்டுனா தொட்டு பார்த்தா ஹார்டாக இருக்கும்ல, அது கிடையாது. ஹார்ட் வாட்டர் அப்படின்னா கடின நீர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இட் இஸ் எஃபெக்டிவ் ஈவன் இன் ஹார்ட் வாட்டர். டிட்டர்ஜென்ட் என்ன பண்ணுமா? கடின நீரில் கூட இஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடின நீரில் செயல்திறன் குறையும், கடின நீரில் திறம்பட செயல்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உப்பு தண்ணியில் சோப்பு போட்டால் நிறைய வரலன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? உப்பு தண்ணியில் சோப்பு போட்டால் என்ன பண்ணாது? நிறைய வரலன்னு சொல்லுவாங்களா? அதே இது நீ டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டேன்னா அது நல்லா நிறைய கொடுக்கும். அதனால் துவைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் இருக்க தண்ணி உப்பாக இருக்குது, சோப்பு போட்டு துவைக்க முடியலன்னா டிட்டர்ஜென்ட் போட்டு அதில் என்ன பண்ணலாம்? நம்ம அலசி துவைக்கலாம். சரியா? ஓகே, ரைட். அடுத்து இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம் இன் ஹாட் வாட்டர். ஸ்கம்னு என்னது? ஒரு மாதிரி விழுக்குன்னு வரும்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கம்மு. டஸ் நாட் ஃபார்ம் ஸ்கம் இன் ஹாட் வாட்டர். ரைட்டா? இதில் இந்த பாயிண்ட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, நான் ஆட் பண்ணி தரேன் உனக்கு. புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, நுரை உருவாவதில்லை.
நான் தமிழில் சொல்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேடா. இந்த பிடிஎஃப் எப்போ கிடைக்குமா? இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. ரைட்டா? புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, ரிச் ஃபோமிங் கெப்பாசிட்டி. அதிக அளவு நுரையை உருவாக்கக்கூடியது இவங்க டிட்டர்ஜென்ட். இது நுரையை அதிக அளவு உருவாக்காது. அடுத்து பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். உயிரிய சிதைவு அடையக்கூடியது, உயிரிய சிதைவு அடையாது, நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டே என் 10th மார்க்கை வச்சு நீ மோட்டிவேஷனாலாம் இருக்க போகிறது கிடையாது. சரியா? என் 10th மார்க் என்ன 500க்கு நான் 500 வாங்கியிருப்பேன்னு நினச்சியா? நோ. சரியா? அதனால் என் 10th மார்க்லாம் தேவையில்லை. நான் உனக்கு மோட்டிவேஷனாக இருக்க மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 10th மார்க்கை சொல்கிறேன். ரைட்டா? ரைட். அடுத்த ஒரு வித்திலை வேறு, இரு வித்திலை வேறு. ஒரு வித்திலை வேறு, சரி, இரு வித்திலை வேர், ஒரு வித்திலை வேர். ரைட்டா? டைகாட் ரூட்டு, மோனோகாட் ரூட். சார் இது இப்படி எழுதினாலே போதுமா? அழகாக போதும். நீ இப்படி எழுதி கூட எழுதலாம். தமிழ் மீடியம் பசங்களும் இப்படி எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் இப்படி எழுதலாம். ஜைலம் இதில் எப்படி இருக்கும்? டெட்ராக்கு, இதில் பாலியார்க். இங்கே எப்படி இருக்க போகுது? டெட்ராக்கு, இங்கே பாலியார்க். ரைட்டா? அடுத்தது இது கேம்பியம், இதில் ப்ரெசண்ட்டு, இதில் ஆப்சண்ட். பித்து இல்லை, பித்து உண்டு. ரைட்டா? செகண்டரி க்ரோத்து, ப்ரெசண்ட்டு, ஆப்சண்ட். ஏன்னா கேம்பியம் இருந்தால் தான் செகண்டரி க்ரோத்தே வரும். கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி க்ரோத் வரவே வராது. அதான் விஷயம். இங்கே ஆப்சண்ட்டு, அதனால் இதுவும் ஆப்சண்ட். அடுத்து பித்து, இங்கே ஆப்சண்ட்டு, இங்கே ப்ரெசண்ட். ரைட்டா? பித்து இங்கே ப்ரெசண்ட், ஆப்சண்ட்டு, இங்கே ப்ரெசண்ட், இங்கே ஆப்சண்ட். ரைட்டா? இரண்டாம் நிலை வளர்ச்சி உண்டு, இரண்டாம் நிலை வளர்ச்சி கிடையாது. சரியா? பயோடிகிரேடபிள்னா என்னது? பயோடிகிரேடபிள்னா சின்ன சின்ன பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ், இவங்கெல்லாம் ஈஸியாக அதை சாப்பிட்டு அதை செரிமானம் செஞ்சு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க? டெமாலிஷ் பண்ணிடுவாங்க, அதை அழிச்சிடும். ரைட்டா? மக்க வச்சுருவாங்க. மக்காத வரும். பயோடிகிரேடபிள்னால் மக்கக்கூடியது, நான் பயோடிகிரேடபிள்னால் மக்காத அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்? ஓகே. எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? டைகாட் எக்ஸாம்பிள் என்னது? டைகாட் எக்ஸாம்பிள் என்னது? டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மக்கும் தன்மை. வெரி குட், வெரி குட். எக்ஸாம்பிள் வேணும். எக்ஸாம்பிள் என்னது? டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? டைகாட் எக்ஸாம்பிள் என்ன? டைகாட் எக்ஸாம்பிள் மெய்ஸா பீனா? டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பீன். பீனா மெய்ஸா? இல்லை ரெண்டு ஆன்சர் போட்டு கதை விட்டுட்டு இருக்க. இரு வித்தில் டைகாட்டுக்கு பீன். ரைட்டா? டைகாட்டுக்கு பீன்ஸ், பீன். இதுதான் மெய்ஸ். சோளம் வந்து மோனோகாட்டுக்கு தான் சோளம். ரைட்டா? மோனோகாட்டுக்கு சோளம், மெய்ஸ். ஏரோபிக் அண்ட் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன். காற்றால் சுவாசம், காற்றில்லா சுவாசம். ரைட்டா? காற்று இருக்கப்ப எப்படி சுவாசிக்க போகுது, காற்று இல்லாமல் இருக்கப்ப எப்படி சுவாசிக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரைட்டா? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரைட்டா? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் தேவையில்லை. அக்கர்ஸ் இன் மோஸ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல். நிறைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இது நடக்குது. சம் பாக்டீரியா, ஒரு சில பாக்டீரியாக்களில் நிகழ்கிறது. தாவரம் மற்றும் விலங்குல அதிகமாக நிகழும். குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? குளுக்கோஸ் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இங்கே குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால். குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. இங்கே குளுக்கோஸ் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. ரைட்டா? இங்கே குளுக்கோஸ் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. ஓகே. இந்த மாதிரி எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் கேட்டுறீங்களா? எனக்கு என்ன பிரச்சனைனா, நீ ஆன்சர் கீயை படிச்சுட்டு போயிட்டு நீ முன்னாடி படிச்ச மறந்துடும். எனக்கு ஒரு பயம். எனக்கு கொடுக்குறது பிரச்சனை இல்லை. நான் எப்படியும் அடுத்த வாரத்தில் உனக்கு மாஸ்டர் பிடிஎஃப் வந்து கொடுக்குறப்ப தான் கொடுப்போன்னு நினச்சிருக்கேன். அதனால தான் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரி, பார்க்கலாம். அடுத்து ஒளி சார்ந்த வினை, ஒளி சாரா வினை. லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ரைட்டா? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். சரியா? ஓகே. லைட் டிபெண்ட், லைட் இண்டிபெண்ட். இட் நீட்ஸ் சன்லைட். இதற்கு சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி இருந்தால் தான் இந்த ஆள் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ரைட்டா? இட் டஸ் நாட் நீட் சன்லைட். ரைட்டா? இட் டஸ் நாட் நீட் சன்லைட்டு. சூரிய ஒளி தேவை இல்லை. The end products are ATP, NADPH2 and இது ஆக்சுவலாக இதில் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து உனக்கு தெரியும். இங்கே என்ன வரும் போட்டு பார்க்கலாம். NADPH2 அண்டு ADPயா? இது தப்பாக இருக்குது. NADPH2 அடுத்து ADPH2. ரைட்டா?
ADP and NADP ரைட்டா கார்போஹைட்ரேட்டு ATP and NADP see இது மட்டும் கொஞ்சம் கவனம் just look at your book இந்த இடத்துல தப்பு இருக்குப்பா ரைட்டா நான் எடிட்டிங்கில் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ கவனம் ரைட்டா ரைட் கவனம் அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ there is a small mistake ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து the reactants are chlorophyll sunlight and water I will just recreate this question da எக்கச்சக்கமாக தப்பு இருக்குது let us just strike out this question ரைட்டா see புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தியா கவர்மெண்ட்டோட புது வழிகாட்டு நெறிமுறைகள் அது இந்த மாதிரி நம்ம அடித்து எழுதக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க பார்த்தியா இந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க பார்த்தியா அடித்து எழுதக்கூடாது அதாவது ஒரு கொஷின் அடித்து எழுதலாம் நீ பாட்டுக்கு ஒரு 5 பக்கத்துக்கு அடிச்சு எழுதக்கூடாது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோ முழுசாக பார்க்கணும் பாதியாக பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ரைட்டா 1 மார்க் கிரியேட்டிவ் கொஷின் PDF காலையில் தருவேன் காலையில் லைவுக்கு வாங்க காலையில் லைவில் கொடுத்துருவேன் சரியா ரைட் பாருங்கள் ரைட்டா வழிகாட்டு நெறிமுறைகள் பாருங்கள் ரைட் தமனி சிறை ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் ஆர்ட்ரீஸ்னால் என்ன வெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரைட்டா ஆர்ட்ரீஸ்னால் வெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் கலெக்டிங் வெசல் டிஸ்ட்ரிபியூட்டிங்னா என்னது ரத்தத்தை அப்படியே வாரி இறைக்கிறவங்க ரைட்டா எல்லாத்துக்கும் ரத்தத்தை கொடுக்குறவங்க பேர் தான் ஆர்ட்ரீஸு ரத்தத்தை அங்கேருந்து வாங்கிட்டு வரவங்க யார் கலெக்டிங் வெசல் ரைட்டா விநியோகிக்கும் குழல் சேகரிக்கும் குழல் பிங்க் கலர் ரைட்டா பிங்க் கலர் இது வந்து ரெட் கலரில் இருக்குமா டீப் லொக்கேஷன் சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷன் ரைட்டா நம்ம உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்குமா அது பார்த்திங்க அப்படின்னா மேலோட்டமாக இருக்க போகுது ஆழமான இடத்தில் இருக்கும் மேலோட்டமான இடத்துல இருக்க போகுது blood flow with high pressure போகிறப்ப என்ன பண்ணுமா பயங்கர ஹை ப்ரெஷரில் போகுமா ரைட்டா காலையில் 6 மணிக்கு ரைட்டு காலையில் 6 மணிக்கு blood flow with high pressure blood flow with low pressure அதிக அழுத்தத்தில் ரத்தம் பாயும் குறைந்த அழுத்தத்தில் ரத்தம் பாய போகுது இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சண்ட்டு இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசண்ட்டு உள்ளே வாழ்வுகள் இல்லை உள்ளே வாழ்வுகள் உண்டு இந்த வாழ்வு தப்பு இந்த வராதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது கன்வர்ஷனில் தப்பாக இருக்குது அந்த வால்வுக்கு ஈல்டு மட்டும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மயிலின் உரையற்ற மெடுலேட்டட் நர்வு நான் மெடுலேட்டட் ரைட்டா மயிலின் உரை ரைட்டா மயிலின் உரை வேறு வார்த்தையை நினச்சிடாது நீங்கள் மயிலின் உரையுள்ள நரம்புகள் மயிலின் உரையற்ற நரம்புகள் என்னவாக இருக்க போகுது மயிலின் ஷீட் இஸ் ப்ரெசண்ட்டு மயிலின் ஷீட் இஸ் ஆப்சண்ட் அதான் மொதல் விஷயமே ரைட்டா அந்த உரை இருக்கும் அந்த உரை இருக்காது அப்படிங்கிறது மொதல் விஷயம் அடுத்து ஒயிட் மேட்டர் ஆஃப் த பிரெயின் கிரே மேட்டர் ஆஃப் த பிரெயின் ரைட்டா என்ன பண்ண போகுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் ஆர் ப்ரெசண்ட்டு நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் ஆர் ஆப்சண்ட்டு ரைட்டா சரஸ் என்ன கொஷின் உங்கள் கொஷினை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் இல்லை நான் நடத்துகிற கொஷின் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா நான் திருப்பி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ரைட் இன்டர்னல் வேல்வ்ஸ்னால் அது உள்ளுக்குள்ளே வேல்வ் இருக்கும் ரைட்டா உள்ளுக்குள்ளே வேல்வ் இருக்க போகுது ஆர்ட்ரீஸ்க்கு அயோட்டா அதுக்கப்புறம் பைக்கப்ஸ் ட்ரைக்கப்ஸ் வேல்வ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி அடுத்து தூண்டுதல்களை வேகமாக எடுத்து செல்லும் தூண்டுதல்களை மெதுவாக எடுத்து செல்லும் கேரி இம்பல்ஸ் ஃபாஸ்டர் இம்பல்ஸ் ஸ்லோவாக இம்பல்ஸை எடுத்துகிட்டு போகுது அவ்வளோதான் விஷயம் ரைட்டா 2 மார்க்ஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணால் போதுமா ரைட் பண்ணால் போதும் நாளமில்லா சுரப்பி நாளமுள்ள சுரப்பி எண்டோக்ரைன் கிளாண்டு எக்ஸோக்ரைன் கிளாண்டு ரைட்டா தே செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ண போகுது ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண போகுது இவங்க என்சைம்ஸு சாலிவா அண்டு மில்க் ரைட்டா எக்ஸோக்ரைன் என்சைம்ஸு சாலிவா எச்சில் மில்க் இதெல்லாம் உருவாக்க போகுது ஹார்மோன்களை சுரக்கும் இது நொதிகள் உமிழ்நீர் போன்றவற்றை சுரக்கும் தே ஆர் டக்ட்லெஸ் கிளாண்டு டக்ட்லெஸ்னானது அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ரைட்டா தே மே ஹாவ் ஆர் மே நாட் ஹாவ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாளங்கள் அற்றவை தே ஆர் டக்ட்லெஸ் அதான் நாளங்கள் உள்ளவை அதான் நாளம் உள்ளவை தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பிளட் ஸ்ட்ரீம் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க உருவான உடனே பிளட்டில் தூக்கி போடுறாங்க பிளட்டுக்குள்ளே போயிடும் வேறு எங்கேயும் இருக்காது தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ டக்ஸ் ஆர் டியூப் தனியாக வேறு டியூப் வழியாக வரப்போகுது ரைட்டாக நம்மளோட ஹெச்சி பிளட்டில் ஸ்டோர் ஆகுதா கிடையாதுல ஹெச்சி வந்து பிளட்டுக்கே போகாது அந்த மாதிரி தான் தனியாக இருக்க போகுது ரைட்டா அடுத்து இரத்த ஓட்டம் மூலம் கடத்தப்படும் நாளங்கள் அல்லது குழாய்கள் மூலம் கடத்தப்படும் ப்ராப்ளம் என்ன பண்ணுறதா ப்ராப்ளம் தான் ஆல்ரெடி
பார்த்துட்டோம்ல நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் ஒரு பார்ட் 1 போட்டிருக்கேன் நைட் ஸ்டடி. இந்த வாரம் சாட்டர்டே கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவேன். போன சாட்டர்டே தான் எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக சூப்பராக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்துடுறேன். ரைட்டா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கள்? எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இதுக்கு சாலிவா இருக்கா? அப்போ இதை சாலிவரி கிளாண்ட் எழுதிக்கலாமா? சாலிவரி கிளாண்ட் எழுதிக்கலாம். ரைட்டா? இதுக்கு எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு லிவர் எழுதிக்கலாமா? லிவர் ஏதாவது ஒன்று கூட எழுதிக்கலாம். ரைட்டா? இதுக்கு அதை எழுது. ரைட்டா? சூப்பர். கண்டிப்பாக லாஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணணுமா? இல்லை எனக்கு புரியலை. பிட்யூட்ரி எது வேணுமோ எழுதிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து இரு பிளவுறுதல் பல பெறுவுறுதல். ரைட்டா? பைனரி ஃபிஷன் மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா என்ன? மல்டிபிள் ஃபிஷன்னா என்ன? ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், a single parent cell divides into 2 daughter cell. பைனரின்னு என்னது? ஒருத்தவங்க கட்டாயி 2. இப்போ பாருங்கள், இது ஒரு பெண். இப்போ இதை எடுத்துட்டேன்னா 2 பெண்ணாக மாறிடுச்சு. எப்படி சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எழுதும், இதில் எழுதினாலும் எழுதும். பார்த்தியா? 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. ரைட்டா? ஒரு பெண்ணா, ஒரு பெண் என்ன ஆயிடுச்சு? 2ஆக பிரிஞ்சு 2 பேர் தனித்தனியாக ஒரே மாதிரியாக மாறிட்டாங்க. இவங்களும் இதில் எழுதினாலும் எழுதும். ரைட்டா? இதில் எழுதினாலும் எழுதும், இதில் எழுதினாலும் எழுதும். என் கையில் எழுதினாலும் எழுதும். இந்த போர்டு எப்படி எழுதினாலும் எதை வச்சு எழுதினாலும் எழுதுவோம். பட் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டா 2 daughter cells உருவாகும் போது சிங்கிள் பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டூ மெனி daughter cells. அது எக்ஸாம்பிள் காட்ட முடியும். ரைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பேரண்ட் செல்லு. இதை பிச்சையில் என்ன பண்ண போகுது? தனித்தனியாக ஒவ்வொரு டாக்டர். ரைட்டா? ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க? நிறைய daughter cells. ரைட்டா? ஒருத்தவங்ககிட்ட இருந்து நிறைய daughter cells வர போகிறாங்க. ரைட்டா? இப்போ பாரு, ஒருத்தவங்ககிட்டருந்து எனக்கு 3 daughter cells கிடச்சிருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? 3 4 4 5 6 3 இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நிறைய daughter cells கிடப்பாங்க. ரைட்டா? ஒருத்தவங்ககிட்ட இருந்து நிறைய டாட்டர்ஸ் வந்தாங்கன்னா அதான் daughter cells. ரைட்டா? பேப்பரில் எழுதாது, பேப்பரில் எழுதாது. ரைட்டா? பேப்பரில் எழுதாது. ரைட்டா? பைனரி ஃபிஷன்னா என்னது? செல் டிவைட்ஸ் இன்டூ 2 daughter cells. 2ஆக தான் பிரிவாங்க. இவங்க என்ன பண்ண முடியாது? நிறைய பேராக பிரிவாங்க, நிறைய பேராக பிரிஞ்சிருவாங்க. ரைட்டா? அடுத்து இட் அக்கர்ஸ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு தேவையான அது ஒரு தக்க சூழ்நிலை வந்தால் தான் இது இப்படி பிரியும், இல்லைன்னா இது பிரியாது. இட் அக்கர்ஸ் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அது ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக அதுக்கு பிடிச்சா அது உள்ளுக்குள்ளேயே குட்டி 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 குட்டியாகி எல்லோரும் உடஞ்சி நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து ஒரு பெற்றோர் செல் 2 மகள் செல்களாக பிரியும், ஒரு பெற்றோர் செல் பல மகள் செல்களாக பிரியும். சாதகமான சூழ்நிலைகளில் நிகழும், பாதகமான சூழ்நிலைகளில் நிகழும். ரைட்டா? இது எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம், இதுக்கு அமீபா. அமீபா அப்படியே கட் ஆகும். ரைட்டா? அமீபா என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் என்னது? நம்மளோட அமீபான்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்படி தான் இருக்குது. இது அப்படியே கட் ஆகி 2 அமீபா உருவாயிடும். இந்த பிளாஸ்மோடியம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் உருவாவாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்? இது உடஞ்சி ஓப்பன் ஆனோடனே உள்ளேருந்து ஒரு 10 பிளாஸ்மோடியம் திருப்பி வந்துடும். அந்த மாதிரி இருக்க போகுது. சரியா? ரைட். அடுத்து ஹோமோலகஸ் ஆர்கன்னா என்ன? அனலகஸ் ஆர்கன்னா என்ன? அமைப்பு ஒத்த உறுப்புகள், செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹோமோலகஸ்னால் என்ன? அனலகஸ்னால் என்ன? They have inherited from common ancestor with similar developmental pattern in embryos. ரைட்டா? They have inherited from a common ancestor. ஒரே மாதிரியான பொதுவான மூதாதையர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒரே மாதிரியான கரு வளர்ச்சி. முன்னாடி இருந்து அப்படியே இருக்க போகுது, ஒரே மாதிரியே தான் இருக்குது, மாற்றமே அடையலை. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆரிஜின் வித் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் பேட்டர்ன், வேறு பேட்டர்ன், வேறு டெவலப்மெண்டல் பேட்டர்ன் மூலமாக உருவாயிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் லுக் டிஸ்சிமிலர் அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா? ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் லுக்ஸ் டிஸ்சிமிலர், பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் வேறு மாதிரி இருப்பாங்க. அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஒவ்வொருத்தவங்களும் வேறு ஃபங்க்ஷனுக்காக அடாப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. த அனாலகஸ் ஆர்கன்ஸ் லுக் சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் கண்டிஷன்ஸ். எல்லாருமே ஒரே ஃபங்க்ஷன், பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே விஷயத்த பண்ண போகிறாங்க. பார்ப்பதற்கு வேறுபட்டவை, வெவ்வேறு செயல்களுக்கு தழுவியவை. பார்ப்பதற்கு ஒரே மாதிரியானவை, ஒரே மாதிரியான செயல்பாடுகளை செய்பவை. சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா என்ன? ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பினா என்ன அப்படிங்கிறது. சரியா? திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் கொஷின். நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு இந்த கொஷினை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்க. ரைட்டா? திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் கொஷின். ஏன்னா இது 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்க போகிறாங்க, நீங்கள் தான் படிச்சுட்டு எழுத போகிறீங்க. ரைட்டா? ரைட்டா? ஓகே. நைன்த்து சயின்ஸ் கிளாஸ் வரும் பாவனுக்கு வரும். சரியா? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு, டிஃப்ரென்ஷியேட்டட் செல். தே ஆர் அன்ஸ்பெஷலைஸ்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ். ரைட்டா? இப்போது இந்த பேனா
இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட நிறைய பேனாக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோ ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய பேனா இருக்குது. இது எல்லாமே பேனா. இந்த பேனா எல்லாமே என்ன அப்படின்னா எல்லாமே எது எதுக்கு எந்தெந்த பேனா ஸ்பெசிஃபிக் எல்லாமே பேனா அப்படின்னு சொல்லிட்டேன் ரைட்டா. எல்லாமே பென்னு. எங்கிட்ட இருக்க எல்லாமே என்னது பென். இப்போ பார்த்தீங்க சிம்பிளாக இப்படி சொல்லலாம். அதாவது எப்போ வயசாகி போச்சா அதுக்குள்ள ரைட். இப்போ பாருங்கள் என் கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரைட்டா. என் கையில் இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா எழுதுறதுக்கு பயன்பட போகிறாங்க ரைட்டா. என் கையில் இருக்க எல்லாருமே எழுதுறதுக்கு பயன்பட போகிறாங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இவங்க யாரையும் நான் வேறுபடுத்தவே முடியாது. இவங்க யாரையும் வேறுபடுத்த முடியாது. இவங்க எல்லாரையும் வச்சு என்ன பண்ணலாம் நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டிஃப்ரென்ஷியேட்டட்னா இவங்கள வச்சு நான் போல்டாக சார்ட்டில் எழுதுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணலாம். இவங்களை என்ன பண்ணலாம் நான் சார்ட் எதுலையாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சிசல் மார்க்கர்னு சொல்லுவாங்க. அதில் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதாவது நான் அழிச்சிட்டு எழுதுறதோ இல்லை கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ டயக்ராம் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் சொல்ல முடியும். இது நான் டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனாவை வச்சு. இது இந்த போர்டில் மட்டும்தான் எழுத முடியும் இதை வச்சு. அதனால இது டிஃப்ரென்ஷியேட்டட். அப்போது இது அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இதில் இருக்க ஒவ்வொருத்தரையாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டட் செல் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ அப்போ தே ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல். இவங்க இதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காமனாக இருப்பாங்க. தே பிகம் ஸ்பெஷலைஸ்டு செல் ஃபார் டூயிங் சர்டன் ஜாப்ஸ். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்குன்னு தனித்தனியாக உருவாக்கப்பட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் செல்ஸ் இன் இயர்லி எம்ப்ரியோஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றை என்னன்னு கேட்டால் இதெல்லாம் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நான் கேட்குறப்ப தான் ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்துட்டாங்க. பென்சில் வச்சு எப்படி எழுதலாம், மார்க்கர் வச்சு எப்படி எழுதலாம், ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்ல போகிறாங்க. தீஸ் செல்ஸ் பிகம் அ லிவர் செல், எ பிளட் செல், ஆர் நியூரான் செல், மசில் செல், ஸ்கின் செல், இந்த மாதிரி எதுவாக வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் எதுவாக வேணால் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அவுட் ப்ரீடிங் இன்ப்ரீடிங்னா என்ன? இது ஒரு தடவை நான் கொடுத்த கொஷின் பேப்பரில் மிஸ் பண்ணியிருந்தேன் ரைட்டா. ரைட். ஸோ ஒரு தடவை மிஸ் பண்ணியிருந்தேன் ரைட். அவுட் ப்ரீடிங்னா என்ன, இன்ப்ரீடிங்னா என்ன அப்படின்னு. இட் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் நடுவில் ப்ரீடிங் நடந்துச்சுன்னா அதுதான் இது அவுட் ப்ரீடிங். க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் ரைட்டா. க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ்க்கு நடந்தால் அது இன்ப்ரீடிங்கு. கிராஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் with desirable features of economical value and mated. Superior male and superior females of the same breed and identified and mated in pairs. சரியா? இது என்ன நீ படிச்சுக்கலாம். எனக்கு இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? மியோல் எதோட எக்ஸாம்பிள்? மியோல் இருக்குல்ல, டாங்கி அண்ட் ஹார்ஸ். அந்த மியோல் எதோட எக்ஸாம்பிள்? அவுட் ப்ரீடிங்கா இன்ப்ரீடிங்கா? மியோல் எதோட? மியோல், லைகர், அதெல்லாம் எதோட எக்ஸாம்பிள்? Mule is example of mule outbreeding or inbreeding. Mule is a outbreeding or inbreeding? Mule is a outbreeding, right? Mule is a outbreeding, right? Outbreeding or example, right? Okay. So cancer cell is normal cell. The size of the nucleus is large. Cancer cell size ப்ரெசண்ட்டாக இருக்கும். நார்மல் ஸ்மால் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டு. மல்டிப்ளை இன்டெஃபினெட்லி, அளவே இல்லாமல் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க போது. இங்கே தீஸ் செல்ஸ் ஆர் நார்மலி டிவைட். இவங்க வந்து நார்மலாக டிவைட் ஆவாங்க. தேவைப்படுறது அன்வான்டாக பண்ண மாட்டாங்க. தே ஆர் லெஸ் டிஃப்ரென்ஷியேட். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. தேர் வில் பி அ டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். அவங்ககிட்ட வேறுபட்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. வேறுபட்டு காணப்பட போகிறாங்க. சி திஸ் இஸ் ஆல்சோ யோ ஹோம்ஒர்க். உனக்கு 2 கொஷின் ஹோம்ஒர்க்கு நீனா படிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா ஜெர்ம் லைன் தெரப்பியும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னடா அந்த கொஷினும். இன்னொன்று டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ரைட்டா. டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த கொஷின் இருக்க டயபெட்டிஸ், இந்த 2 டிஃப்ரென்ஸும் நீங்களாக படிக்க போகிறீங்க. ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொஷினை தாண்டி வேறு என்ன கொஷின்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரென்ஸில் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்க போகிறேன் ரைட்டா. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 கொஷினையும் நீங்களாக படிக்க போகிறீங்க சரியா. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஆமாம், ஹார்ட்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. எஸ் வெரி குட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஐ வில் மேக் அ வீடியோ ரைட்டா. லீனியர் எக்ஸ்பான்ஷன் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இல்லை, அந்த கொஷின் இல்லை. அது இம்பார்ட்டண்ட் தான், நம்ம படிக்கணும். டிஃப்ரென்ஸ் கொஷின்னு படிக்க ஆரம்பிச்சுன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும் ரைட்டா. ஓகே, எனக்கு என்ன கொஷின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1 மார்க் க்ரியேட்டிவ் கொஷின்னு நான் தரேன்னு சொல்லிட்டேன்.
முகமது நாளைக்கு காலையில் வாங்க, காலையில் லைவில் உனக்கு கொடுத்துருவேன். சரியா? புக்கின் டிஃபரன்ஸ் எடுக்க முடியுமா? இதுலேயே புக்கினும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்துக்கலாம். சரியா? காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன். ரைட்டா? சி இங்கே போடாத, கீழே 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 கடைசியில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில், நான் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓரங்களை விட மையத்தில் தடித்தது, மையத்தை விட ஓரங்களில் மெலிந்தது. ஓகே, இதில் சென்டென்ஸ் தப்பாக இருக்குது. மையங்களை விட ஓரத்தில் தடித்ததுன்னு இருக்கணும். ரைட்டா? இங்கே தடித்தது. சரியா? மையங்களை விட ஓரத்தில் தடித்ததுன்னு இருக்கணும். சரியா? ரைட். ஓகே, ரைட். ஸோ வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு பிடிஎஃப்பில் அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் கரெக்ட் இட். நான் மாஸ்டர் பிடிஎஃப் கொடுக்குறப்ப அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ரைட். இந்த ஷெட்யூல் என்ன சொல்ல, நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது தெரியுமா? டுமாரோ என்ன கிளாஸ்னு சொல்லட்டா? டுமாரோ இதே மாதிரி 8:30 தான் கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் டுமாரோ ஆல்சோ வி ஆர் ஹேவிங் அ கிளாஸ் அட் 8:30. நாளைக்கு காலையில் 6 மணி கிளாஸ் இருக்குது. டுமாரோ நாளைக்கு என்னது டேட்டு? 17 February 10th ஸ்டாண்டர்ட் காலையில் 6 மணிக்கு 9th ஸ்டாண்டர்ட் 9th சாப்டரோட 1000 கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலம் ஆல் யூசஸ். ரைட்டா? புக்கில் இருக்க எல்லா யூசஸும். ரைட்டா? எல்லா யூசஸ்க்கும் ஒரே கிளாஸ் நாளைக்கு சாயங்காலம். எல்லா லெசனில் ஃபுல் புக்கில் இருக்கக்கூடிய யூசஸ் படிக்க போகிறோம் நாளைக்கு. சரியா? ரைட். ஓகே. 4 மார்க்குக்கு 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் தான் கொடுப்பாங்க, 4 மார்க் போட மாட்டாங்க. we have a rules, அதில் பண்ண முடியாது. கேட்கலாம் சிதம்பரம் அப்படி கேட்கலாம். எஸ், ஃபினோடைப் ஜீனோடைப் இதெல்லாம் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த பிடிஎஃப்பில் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பை பாய், see you.